கும்பராசி நேயர்களே, இது உங்களோட பிப்ரவரி மாத ராசி பலன். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் பிரிஸ் கும்பராசி நேயர்களோட பிப்ரவரி மாதம் ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்க போகுது? கும்பராசி நேயர்களோட பிப்ரவரி மாத ராசி பலன், அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? ஓ மை காட். ஒரு லாஸ் இல்லைனா ஒரு லாஸ்லேருந்து வெளியில் வர போகிறீங்க இந்த மாதம் தான். ஆரம்பத்தில் நேச்சரில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹீல் பண்ணுங்கள். உங்களோட அந்த பாஸ்ட் ஊன்ஸை ஹீல் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தண்ணி ரிலேட்டடாக இருக்க இடம் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பாஸ்ட் ஊன்ஸாக இருக்கலாம், இல்லைனா பழைய வேதனையான விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா இப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு ஆறாத காயமாக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது அவ்வளோதான், அழுது முடிச்சுட்டு கண்ணை துடைச்சிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதம் முதல் வாரம், இந்த மாதமே ஓவரால் எனர்ஜி நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரதான். மெயின் எனர்ஜி அதுதான், நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நிறைய தண்ணி இருக்க இடத்துங்களுக்கு போங்க. அது உங்களை இட் வில் சூத் யூ, அவ்வளோதான். உங்களை ஆஸ்வாஸ்தப்படுத்தும். அது ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பெட் இருந்துன்னா பெட்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களோட ஹீலிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாராவது ரொம்ப வயசானவங்க தெரியும், அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய ஐடியாஸ் கேட்பீங்க, டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. தே வில் ஹெல்ப் யூ. ஃபஸ்ட் வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட்ஸ், மேபி இந்த சீக்ரெட் வெளியில் வரனால தான் உங்களுக்கு இந்த இந்த ஒரு சூழ்நிலை. ஃபஸ்ட்டு வாரம் பார்த்திங்க அப்படின்னா சில ரகசியங்கள், சிலரோட உண்மை ஸ்வரூபங்கள், நீங்கள் எதில் ஏமாற்றப்பட்டீங்க, இல்லைனா ஒரு மாயை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைனா ஒரு மாயைக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, அதை திரும்ப அந்த துக்கம் அப்படிங்கிற அந்த மாயைக்குள்ளே போய் சிக்கிக்க வேண்டாம். எமோஷனலாக ஸ்டேபிளாக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க. அதே சமயம் நீங்கள் அடுத்தது ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். கும்பராசி கொலாபரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அஃபர்மேஷன் ஃபார் ஹீலிங் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வீக் ஒரு ஒரு புது கொலாபரேஷன் வரும். அதான் இது காதல்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கு போக போகிறீங்க. ஸோ இதுலேருந்துலாம் வெளியில் வந்துடுங்க. துக்கம்னா துக்கம் அவ்வளோ தான், முடிச்சுட்டு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2வது வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் தொலைச்ச எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வரப்போகுது. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை தொலைச்சிட்டீங்க, இல்லைன்னா எதை இழந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து தரப்போகிறாங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. அடுத்தது நீங்கள் இன்னுமே மனசு உடஞ்சி போயிட வேண்டாம். இதை இல்லை அவ்வளோதான், நம்மளுக்கெல்லாம் எப்படி, நம்மளுக்கு அவ்வளோதான், நம்ம அதிர்ஷ்டக்கட்டை அப்படின்ற சோக டியூன்லாம் போட வேண்டாம். கொஞ்சம் போராட தான் வேண்டி இருக்கும். ஆனால் நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான இடத்துல உங்களை எல்லாருமே கூடிய சீக்கிரம் நீங்கள் கோத்ரூ பண்ண அந்த வழிகளுக்காகவும் சரி, எதையுமே விட்டு கொடுக்கல, எதையுமே விட்டுடவும் விடலை. அதாவது ஒரு ஒரு வழி வந்துச்சுங்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை விட்டுடலை. அந்த போராடுற குணம் நீங்கள் உங்களுக்கு இப்போ அது பெருசாக தெரியாது. நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்க உங்களை கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வழி வரும்போது உங்களை எடுத்துக்காட்டாக பார்க்குற அளவுக்கு உங்களை எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த இந்த வழி அப்படி சாதாரணமான வழியாக நான் உணரலை. ஏன்னா ஒரு ரகசியம், நிறைய முகங்கள் முகத்திரைகள் கிழியுது. ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தவங்களோட நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க இந்த ஃபஸ்ட்டு வாரத்தில். இல்லைனா அதை பற்றின ரகசியங்கள் எல்லாமே ரகசியம், அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் நீங்கள் வழியை கோத்ரூ பண்ணுறீங்க. ஸோ அதிலே உட்காந்துடாதீங்க, இல்லைனா இப்போது நீங்கள் அதை ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கலாம். ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அந்த ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ, போதும், அது அவ்வளோதான் சீன் அப்படின்றாங்க. கேட்டு நடங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. கரியரில் ஃபோக்கஸ் போடுங்க, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி உங்களை வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரபஞ்சமும் தயாராக இருக்குது. உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் அவங்க அனுப்ப போகிறாங்க. ஸோ ஒரு லீடராக ஒரு சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போய் என்ட்ராக போகிறீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஷைன் ஆகி ஒரு பதவி உயர்வு, தட்ஸ் நாட் பதவி வந்தனால காதல் வந்ததுன்னு நான் சொல்ல வரல.
நீங்கள் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓகே ஓரளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்டா அப்படின்னு அப்படியே ஆராம்சே அப்போ தான் நீங்கள் வந்து வெளி உலகத்தை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு காதல் மலருது. ஸோ அது வந்து நடக்கும் இந்த 3வது வாரம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க வேண்டாம். கும்பராசி ப்ளீஸ், கும்பராசிக்காரர் ஃபெப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது ப்ளீஸ். பிளான் பண்ணுறீங்க எதை? மேனிஃபெஸ்டேஷன்ஸ். உங்கள் கையில் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே, இது ரொம்ப தெளிவான கார்டு. 1 2 படிப்படியாக முன்னேறிட்டு இருக்கீங்க. அடுத்தது வந்து ஒரு விஷயம் இங்கே பாருங்க, 1 2 and 3 வாட் அ கோஇன்சிடென்ஸா. ஹூ ஆர் யூ லை 4 and 5 மை குட்னஸ். சரி, உங்கள் வாழ்க்கை பாதை படிப்படியாக முன்னேற போகின்றதுக்கு தடையே கிடையாது. படிப்படியாக ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க, முன்னாடி போகிறீங்க. அப்புறம் வந்து ஸ்டெபிலிட்டி, ஒரு ஃபினான்ஷியல் லாஸ்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. பட் இது எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் வந்து எப்படி போக போகிறீங்கன்னா, ஒரு கால் எடுத்து வைக்க போகிறீங்க, அவ்வளோதான், அங்கே நிற்க போகிறீங்க. கீழே போக போகிறதில்ல, ஸ்லோவாக தான் போக போகிறீங்க. உங்களை யாராவது அசிச்சு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த படியிலேருந்து நீங்கள் கீழே போக போகிறதே கிடையாது. இனி வெறும் முன்னேற்றம் மட்டும்தான். அந்த அடி இங்கே வாங்கிட்டீங்க. ஸோ இனி முன்னேற்றம் இருக்கனால இந்த 3வது வாரம் உங்களுக்கு இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு காதல் எல்லாமே எட்டி பார்க்குது. இல்லைனா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. மேபி நீங்கள் சந்தோஷமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகலாம், ஒரு சக்ஸஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு, கொண்டாடுறதுக்கு. அடுத்தது வந்து நீங்கள் சும்மா இல்லை, ஒரு சின்ன வெற்றியை டேஸ்ட் பண்ணோன்னே நீங்கள் பெருசாக இப்போ யோசிக்கிறீங்க, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதே சமயம் உங்ககிட்ட தேவையான அனைத்துமே இருக்குது. நீங்கள் எது நினச்சாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும் உங்களால். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், மை குட்னஸ், ஹூ ஆர் யூ? கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். உங்களுக்கு இந்த துரோகம் பண்ணவங்களுக்கு கடவுள் வந்து கர்மா அதோட வேலையை பார்க்குறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அடுத்தது ஃபினான்ஷியலாக யாராவது உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஃபினான்ஷியலாக ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி இனிமேல் கெத்தாக நடந்து போவீங்க. ஸோ கெத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம். ஸோ உங்களோட வாழ்க்கை படிப்படியாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாமே வெளியில் வந்துடும் சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தா ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லாமே வந்துடும். இல்லைனா வந்து நீங்கள் ஜூன் பார்ன், இல்லைனா இதில் சம்மந்தப்பட்டவங்க மேபி இந்த இந்த இல்லூஷன்ஸ், சைக்கிக் எபிலிட்டிஸ், மடல்ட் அன்கிளியர் திங்கிங், இவங்களை பற்றின ஒரு குழப்பம் உங்களுக்கு தெளிவாகும். ஜூன் மாதத்தில் பிறந்தவங்க, ஏன்னா நீங்கள் ஜூன் மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்கள பற்றின ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தெளிவாயிடும். உங்களுக்கு அவங்கள பற்றின குழப்பங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாயிடும். ஸோ நிறைய பேர் உங்களை குழப்பி விட்டுருக்கலாம் பாஸ்டில். மேபி யூ ஆர் ஃபீலிங் அப்செட், சம் ஒன் இஸ் ஒர்க்கிங் எகெயின்ஸ்ட் யூ பிஹைண்ட் யுவர் பேக். அதனால தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒர்க் பிளேஸில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த உங்களோட விஷ்மோன், அதாவது உங்களோட வரம் வேண்டுதல் நிறைவேற போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி சில தடைகள், சில கெட்டவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி குழி தோண்ட பார்ப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்தெல்லாம் தப்பிச்சு வந்துடலாம். வெல்த், டிஸப்பாயின்மெண்ட் இன் அ ஃப்ரெண்ட் ஒரு லவர், அதான் மேபி ஒரு ரகசியம் தான் வெளியில் வரப்போகுது. மேபி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் நேசிக்கிறவங்கள பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம், இல்லைனா வந்து இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை உடச்சிருக்கலாம். ஆனால் வந்து ரிகன்சிலியேஷன் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னா வெல்த் ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பரிட்டியான, அதாவது ரொம்ப வளமான மாதமாக இருக்க போது உங்களுக்கு இது. ஸோ குழப்பமே தேவையில்லை. சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப், அதுதான் நீங்களே பிளான் பண்ண போகிறீங்க. மேபி ஃபாரின்லாம் போகிற பிளான் இருந்தது அப்படின்னா இந்த மாத கடைசியில் உங்களுக்கு வீசா எல்லாம் மேஜிக்கல் தான், எல்லாமே மேஜிக் தான். நீங்கள் சும்மா போட்டால் போதும், கடவுள் அக்கு வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜியை விட்டுற சொல்கிறாங்க. பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் ஏன் வந்து அப்செட்டாக இருக்கீங்கன்னு மட்டும் பார்த்துடலாம். வை ஹீலிங் அண்ட் வாட் இஸ் த ஜூன்.
ம். தனிமை. ஓ! யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் லவ். ம். அப்போ அந்த ஜூன் அப்படின்னு சொல்றது வந்து ஜூன் மாதம் ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லைன்னா ஜூனில் பிறந்தவங்களா இருக்கலாம். எஸ், அவங்களோட இந்த காதல் வாழ்க்கை உங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆனால் அந்த ஆரம்பம் நடக்கல. யாரோ ஒருத்தவங்க வந்து டூ ஃபேஸ்ட் ஃப்ரெண்ட் உங்கள் முதுகில் குத்திட்டாங்க, ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் காதலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ். எஸ், உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்க தான். மேபி அவங்க ஃபினான்ஷியலாகவும் ஏமாற்றிருக்கலாம், இல்லை இந்த ஃபினான்ஷியல் கெயினுக்காக உங்களை ஏமாற்றிருக்கலாம். ஆனால் அவங்களோட சாயம் வெளுக்க போகுது. அது அவங்களோட சாயம் வெளுக்க போகுது. ஏன்னா சன் கார்டு எட்டி பார்க்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிச்சத்துக்கு வரும். அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ முதுகுக்கு பின்னாடி அது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். ஸோ அதனால தான் கெத்தாக நடக்க போகிறீங்க இந்த மாதம். ஸோ டோன்ட் வரி. ரொம்ப சோகமாக இருக்க தேவையில்லை. அவங்க சொன்னது பாதி போய் மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க ஜூன் மாதம் பிறந்தவங்களா இருக்கலாம். ஸ்பிரிட்ஸ் மேஜிக் மேலே அது விழுந்தனால நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா அந்த மேஜிக் நடக்கும். என்ன அப்படின்னு பார்க்கலாம். புத்தா, அமைதி. ஆசையே அழிவிற்கு காரணம். பேராசைப்படாதீங்க. அடுத்தது வந்து அமைதியாக இருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருங்க. வெற்றி உங்களை தானாக வந்து தழுவும். அடுத்தது வந்து சத்தியம் தவறாதீங்க. நேர்மை தவறவே தவறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ் இது. அதாவது நீங்கள் நினைக்கிற கனவு என்ன வேணால் காணுங்க. நீங்கள் என்ன கனவு வேணால் காணுங்க, அது வந்து நனவாகும். இந்த மாதம் நீங்கள் காண்ற கனவு அத்தனையுமே நனவாகும். மேபி இது வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ண அந்த பெயினுக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகிற கிஃப்டாக எனக்கு தெரியாது. அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் இருக்குது எனக்கு. நீங்கள் ரொம்ப ஒரு வலியை கோ த்ரூ பண்ணிட்டீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. 10 மடங்குக்கான சந்தோஷம் காத்துட்ருக்கு. காதலும் கை கூட போகுது. ஸோ எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. ஜெய் சாய்ராம்.